மகாபலி என்னும் அசுர மன்னன் 3 உலகங்களையும் ஆண்டு வந்தான். அப்பொழுது தேவர்களுக்கு மிகவும் தொல்லை கொடுத்து வந்தான். அதனால் தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர். மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து பூமியில் நானே பிறந்து மகாபலியை அழிப்பேன் என்று கூறினார். விஷ்ணு பகவானின் 10 அவதாரமான மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராமாவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், கல்கி அவதாரம். இதில் 5வது அவதாரமான வாமன அவதாரத்திலிருந்து வாமனபுரீஸ்வரர் எப்படி தோன்றினார் என்பதை இந்த பதிவில் காணலாம். வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகாவிஷ்ணுவின் 5வது அவதாரமான வாமன அவதாரத்தில் குட்டையாகவும் கட்டையாகவும் தோற்றத்துடன் பிரம்மச்சாரியாக இருந்தார். அப்பொழுது மகாவிஷ்ணு மகாபலி சக்கரவர்த்தியிடம் நின்றார். அதை பார்த்த மகாபலி, அந்த மகாவிஷ்ணுவே என்னிடம் பிச்சை கேட்கிறார் என்றால் எவ்வளவு பெருமை என்று மனதில் நினைத்து கொண்டு வாமனரிடம், உனக்கு என்ன வேண்டும், எது வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றார். அதற்கு வாமனர், என் காலடி மண்ணால் 3 அடி மண் வேண்டும் என்றார். மகாபலி தருகிறேன் என்றார். ஒரு காலால் பூலோகத்தையும் 2வது காலால் தேவலோகத்தையும் அளந்தார். 3வது அடியை எங்கே வைப்பது என்று கேட்டார். அதற்கு சக்கரவர்த்தி, 3வது அடியை என் தலையில் வை என்று கூற, வாமனன் மகாபலியின் தலையில் காலை வைத்து அமிழ்த்தி பாதாள உலகத்திற்கு அனுப்பினார். அதனால் திருமாலுக்கு தோஷம் ஏற்பட்டது. அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக மானியாக இருந்த அவர் ஒரு குழிக்குள் சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கத்தை வைத்து தவம் செய்து கொண்டிருந்தார். அதனால் அந்த ஊர் திருமானிக்குழி என்று பெயர் பெற்றது. மானி என்றால் பிரம்மச்சாரி என்று பொருள். வாமன அவதாரத்தில் ஈஸ்வரனை வேண்டி தோஷம் நீங்க பெற்ற தலம் என்பதால் கருவறையில் உள்ள ஈசனுக்கு வாமனபுரீஸ்வரர் என்ற பெயருடன் விளங்குகிறார். கடலூர் திருப்பாதிரிப்புலியூரிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருமானிக்குழி. அம்புஜாஸ்ரீ உடனுரை வாமனபுரீஸ்வரர் ஆலயம். வாமனராக திருமால் தவம் செய்யும் பொழுது அசுரர்கள் அவர் தவத்தை கலைத்தனர். அதனால் பீமருத்திரர் காவலாக இருந்து சிவபெருமானை வழிபடச் செய்தார். அதனால் மகாவிஷ்ணு தன்னுடைய தோஷம் நீங்க பெற்றார். இன்றும் கோவிலின் கருவறையில் திரைச்சீலையில் பீமருத்திரர் காவலாக இருக்கிறார். சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் முடிந்து அவர்களின் தலைநாள் இரவுக்காக இந்த இடத்திற்கு வந்ததாக புராணங்கள் கூறுகிறது. எனவே ஈசனின் தரிசனம் கற்பூர ஆராதனையின் பொழுது 2 வினாடிகள் மட்டுமே திரை விலக்கப்பட்டு காண்பிக்கப்படும். அகத்திய முனிவர் இந்த ஆலயத்திற்கு வந்தபோது ஈசனின் தரிசனம் கிடைக்கவில்லை. என்னை விட ஈசனை பார்க்கும் பேர் பெற்றவன் எவனோ அவர்களுக்கு அந்த 2 வினாடி தரிசனம் கிடைக்கட்டும் என்று கூறினார். இந்த கோவிலில் தனியாக பள்ளியறை கிடையாது. இறைவனும் இறைவியும் கருவறையில் ஒன்றாக இருப்பதாக அந்த ஊர் மக்கள் கூறுகிறார்கள். அதனால் இந்த வாமனபுரீஸ்வரரை காண வேண்டுமென்றால் ஈசனின் அருள் இருப்பவர்களுக்கு மட்டுமே 2 வினாடி தரிசனம் கிடைக்கிறது. திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம். அப்பர் மற்றும் சுந்தரரால் பாடப்பெற்ற தலம். இங்குள்ள அம்மனுக்கு அம்புஜாஸ்ரீ என்று பெயர். அம்பு என்றால் தாமரை, அச்சி என்றால் கண். தாமரை போன்ற கண்களை உடையவள் என்று பொருள். சோழர்களால் கோவில் கட்டப்பட்டு பல்லவர்களால் திருப்பணி செய்யப்பட்டுள்ளது என்று கல்வெட்டுக்கள் உள்ளது. இந்த கோவிலை தரிசித்தால் காசி, திருவண்ணாமலை, சிதம்பரம் ஆகிய 3 தலங்களை தரிசித்த பலன் கிடைக்கும். திருவண்ணாமலைக்கு நிகரான சிவஸ்தலம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கார்த்திகை மகாதீபம் திருமானிக்குழியிலும் ஏற்றப்படுகிறது. ஒவ்வொரு பிரதோஷ காலத்திலும் இந்த கோவிலில் நந்தி தேவரை வணங்கினால் 3 சிவாலயங்களில் பிரதோஷ தரிசனம் செய்த பலனை நந்தி தேவர் அருள்கிறார். மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாக வாமனபுரீஸ்வரர் ஆலயம் விளங்குகிறது. இதேபோல் இன்னும் பல கோவில்களின் கதைகளை பதிவிடுகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெண்மதியுடன்.